நான் இன்னைக்கு சொல்ல போகிறது பியூட்டியை பற்றி தாங்க. ஆனால் பியூட்டி டிப்ஸ் கிடையாது. ஒரு ஹியூமன் பீயிங்க்கு, ஒரு அனிமலுக்கு கூட எவ்வளோ பியூட்டி இருக்குதுன்னு சொல்ல வரத்துக்கு தான் நான் சொல்கிறேன். அதாவது அகத்தின் அழகு முகத்தின் தெரியும்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தாங்க நான் சொல்கிறேன். நான் ஒரு ஸ்டுடியோவுக்கு தற்சமயலாக போயிருந்தேன். நாங்கள் தற்சமயலாக ஒரு குட்டி நாயை பப்பியை பார்த்தேன். அது ரொம்ப அழகாக இருக்குதுன்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு காரணம் என்னென்னா, வீட்டில் எல்லோரும் ஒரு டென்ஷனில் இருந்தாங்க. வீட்டில் ஒரு என் பொண்ணுக்கு ஒரு எக்ஸாம் போயிட்டு இருந்தது. பரபரப்பாக இருந்தது. எல்லோரும் ரொம்ப பதட்டத்தில் இருந்தாங்க, ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அப்போ இந்த குட்டியை கூட்டிகிட்டு வந்தால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் ஆகுமேன்னு கூட்டிகிட்டு வந்தேன். பார்க்கறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல் ஸ்கின்னு, கருப்புனா கருப்புங்க. அவ்வளோ அழகான ஸ்கின்னோடு நான் கூட்டிகிட்டு வந்தேன். வந்ததுக்கப்புறம் அதுக்கு வேண்டிய இன்ஜெக்ஷன் கொடுக்குறது, அதுக்கு வேண்டிய எல்லா ஃபஸ்ட் எய்டும் கொடுக்குறது, பராமரிப்பு பண்ணுறது எல்லாம் அதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கல. ஹெல்த்தியாக தான் இருந்தான். கூட்டிகிட்டு வந்தேன். அது ஆண் நாய் தான். கூட்டிகிட்டு வந்து வளர்க்க தொடங்கினேன். ஆனால் இது வளர்க்க என்னாச்சுன்னா, ஒரு நாளைக்கு நான் வெளியில் போயிருந்தேன். வெளியில் போயிருந்தப்போ இது பாட்டி ஏமாற்றி வெளியில் போயிருக்கு. ஏன்னா வெளியில் இருக்கிற நாயை பார்த்தப்போ இதுக்கு விளையாடுறதுக்கு ஆசை வந்து வெளியில் போயிருக்கு. வெளியில் போயிட்டு ஒரு கார் அடிபட்டுட்டு அது வந்து நொண்டியை எடுத்து வந்து படுத்துட்டுருக்கு. ரத்தக்கரை வாசலில் வந்து படுத்துட்டுருக்கு. நாங்கள் திரும்பி வந்தப்போ அதுக்கு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, அன்கான்ஷியஸ் ஆயிடுச்சு. உடனே அது தூக்கிட்டு போய் நாங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு போய் இன்ஜெக்ஷன் கொடுத்து அது கொடுத்து, கவலைப்பட வேண்டாமா, நான் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறேன், அவன் ஓகே ஆச்சுன்னா நமக்கு ஒரு சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். அப்போ அன்கான்ஷியஸ் ஆனவனே திருப்பி அன்கான்ஷியஸ் ஆக்கி நாங்கள் வீட்டில் கொண்டு வந்து மருந்தெல்லாம் கொடுத்து அவன் கூடையே படுத்துட்டு பாட்டு பாடி ஈட்டு பாடி தூக்கம் பண்ணி ஒரு குழந்தைய நம்ம எப்படி வளர்த்துப்போமோ அப்படியெல்லாம் பண்ணினோம். அதுவும் அது மாதிரி சமத்தாக இருந்தது. ஒரு 2-3 நாளைக்கு அது மாட்டுக்கு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் கான்ஷியஸில் வந்தது. கான்ஷியஸ் வந்து ஒரு 4 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவனை காணோம். இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த நொண்டிக்காலையும் வச்சுக்கிண்டு அந்த நிறைய செடி கொடி மரம் எல்லாம் இருந்தது வீட்டு இண்டிபெண்ட் ஹவுஸ் தான். ஸோ தொடியெல்லாம் இருந்தது. இவன் வெளியில் போய் மரத்துக்கு கீழே போய் மூச்சா போய் நொண்டி 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 வந்து அங்கே படுத்துக்கிறான். அப்படியே அவனோட ஹேபிட்ஸை வளர்த்து, ஏன்னா அவனுக்கு அந்த அன்கான்ஷியஸாக அதே மூச்சாக படுத்துக்க அவனுக்கு பிடிக்கல. வெளியில் போய் டிசிப்ளின்டாக அந்த வேலையெல்லாம் பண்ணி அவன் உஷாராயிட்டான். அப்படி அவன் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய 20,000 ரூபாவை அவன் எங்களுக்கு செலவு பண்ணாமல் வச்சான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த தெருநாயாக இருந்தால் கூட வீட்டில் வளர்க்கும்போது அது சொஃபிஸ்டிகேட்டடாக வளரும். தெருநாய்க்கள் கூட வளர்கிறதுக்கு அதுக்கு தெரியாது. ஒரு கார் வந்தால் எப்படி ரட்சப்படணும் அதெல்லாம் அதுக்கு தெரியாது. ஸோ அப்படி அது எங்களை ஹெல்ப் பண்ணுது. அப்படி ஒரு அழகான ஸ்கின்னு, அப்படி ஒரு அழகான பியூட்டி. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இது வந்து நாயன் சாதாரண நாயாட்டமாக இல்லையே, ரொம்ப அழகாக இருக்கே, ரொம்ப நல்லா வளர்த்துறீங்கன்னு. அங்கே வர பெரிய பெரிய நாய்க்களோடு எஜமானனுக்கு எல்லாம் இதை பார்த்தா பொறாம வரும். அப்படி எங்கள் நாய் எங்களை நிறைய செலவிலேருந்து காப்பாற்றுதுங்க. இதுவும் ஒரு பியூட்டி இல்லைங்களா? வணக்கம்.